ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து மண்டைக்காட்டம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பொங்கல் வைக்கிறதா இருந்திருந்தோம். ஸோ அதனால் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக உள்ள திங்ஸ் எல்லாம் நாங்கள் கொண்டு போயிருந்தோம். தண்ணி, மாவுக்கு ஏற்றவாறு பருப்பு, பொங்கல் படைக்கிறதுக்காக இலை, அதில் வந்து பத்தி, தீபம் ஏற்றுறதுக்காக இது எல்லாமே கொண்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு படையல் வச்சோம். படையல் வச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா மாவு பிசைய ஆரம்பித்தோம். அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. வழக்கமாக திருவிழாக்கு எல்லாமே இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடும். ஃபஸ்ட்டு மாவு, சர்க்கரை, பருப்பு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி அம்மனோட முகம் மாதிரி நம்ம வைக்கணும். அதனால் பாருங்கள், 2 கையை வச்சு பெரிய உருண்டை பிடிக்கணும். ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா 2 கண், ஒரு மூக்கு, ஒரு வாய் நம்ம அம்மனுக்கு வச்சு இப்படி படைக்கிறோம். அதே மாதிரி நீ இன்னொரு உருண்டை எடுக்கிறோம். அது 2 உருண்டை, மொத்தம் 3 உருண்டை நம்ம வைக்கிறோம். தண்ணி வந்து கொஞ்சோடு தான் ஆட் பண்ணணும், அப்படின்னா தான் அழகாக உருண்டை பிடிக்க முடியும். இல்லாட்டி ஃபுல்லாகவே உதிர்ந்துடும். இது வந்து நம்ம தண்ணியில் போட்டு வைக்க போகிறோம். எண்ணெயில் நம்ம பொரிக்க போகிறதில்ல, தண்ணிக்குள்ளே போட்டு கொழுக்கட்டை வைக்க போகிறோம். ரெண்டாவது உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நம்ம வந்து உருண்டை பிடிச்சு நம்ம இருக்கிற மாவு ஃபுல்லாக யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டி உருண்டையாக நம்ம வந்து ஆர்டினரி கொழுக்கட்டை வைக்கிற மாதிரி நம்ம பிடிச்சா போதும். ஃபஸ்ட்டு 3 கொழுக்கட்டை மட்டும்தான் இந்த மாதிரி அம்மனுக்கு பெரிய மண்டையப்பமாட்டு, இதோட பேர் வந்து மண்டையப்பமாட்டு வைக்கக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு 3 மட்டும்தான். அதுவும் இது வந்து இனிப்பில் நம்ம பண்ணுறோம். இனி இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இனிப்பு இல்லாமல் வெள்ளை மாவுலேயே நம்ம வந்து கொழுக்கட்டை பண்ணுவோம். சாமியை நினச்சிட்டே நம்ம வந்து இது பண்ணணும். அப்படின்னா நம்ம நினச்சி வந்த காரியம் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக நிறைவேறும். எவ்வளோ அழகாக பண்ணிட்டாங்க பாருங்கள். அவ்வளோதான், இந்த உருண்டை முடிஞ்சிருச்சு. இனி வெள்ளை கொழுக்கட்டை எல்லாமே இது போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வெள்ளை போட்டாச்சு. வெள்ளை எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக உருண்டையாக நம்ம பண்ணியிருக்கோம். தண்ணியை ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ண அப்புறமா அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒயிட்டை தான் போடுறோம். ஒயிட்டெல்லாம் போட்டு ஹீட்